தூங்கிட்டீங்களா அண்ணி? அட இல்ல டாக்கூர், சும்மா தான் படுத்திருந்தேன். இப்ப உட்கார்றதுக்கே கஷ்டமா இருக்குல்ல. பாருங்க, இந்த வழியிலயும் நீங்க எப்படி எல்லாம் வேலை பார்க்கிறீங்க. அந்த டாக்டர் உங்ககிட்ட தெளிவா சொன்னாரில்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு. அப்புறம் நீங்க எல்லா மெடிசினையும் கரெக்டா சாப்பிடுறீங்க தானே? ஆமா. அந்த பிரஷர் மாத்திரையை டைமுக்கு போடுறீங்க தானே? இப்ப கூடவே ஹார்ட்டுக்கான மருந்துகளும் எடுக்க வேண்டியிருக்கு. கோகோனும் பெரிய மருமக கிட்ட கேட்டுட்டு இருந்தா, நீங்க மெடிசின் டைமுக்கு எடுக்கிறீங்களா அப்படின்னு. என்னதான் நீங்க அவளை மன்னிச்சாலும் அண்ணி, உண்மைய சொல்லணும்னா அந்த பொண்ணு உங்க மன்னிப்புக்கு மதிப்பு கொடுக்க போறதில்லை. வெயிட் பண்ணி பாப்போம் டாக்கூர். அவ இப்ப என்னன்னா, புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கா. இப்பவே அவளை வீட்டை விட்டு துரத்திட்டா அர்ஜுனோட மனசும் உடைஞ்சிடும்ல. அப்புறம் மெல்ல மெல்ல யோசிச்சுதான் எல்லாமே செய்யணும். அவசரப்பட்டா காரியம் கெட்டுரும் இல்லையா? அப்புறம் சுத்துப்பட்டு ஜனங்களும் இருக்காங்கல்ல, அவங்க கூட தேவையில்லாம பேசுவாங்க. நம்ம எதுக்கு வாய்ப்பு தரணும்? இந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது. இவளுக்கு அவ மாமியார் கூட நெருக்கம் அதிகமாயிடுச்சுல. எங்க வீட்டு பாரம்பரியம், பழத்த வழக்கம் எல்லாத்தையும் இந்த பொண்ணு வந்து நாசமாக்கிட்டா. இதை இனிமேலும் நடக்க விட மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்கிறவங்க வாழ்க்கையில பூமியுமா கிரகணமா வந்து நிப்பா. அத்தை, ஏய் இப்பதான் வர்றியா? அத்தை, சாப்பாடு பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எல்லா வேலையும் முடிஞ்சது இல்ல, இனிமே போக தேவையில்லைல்ல? இல்ல அத்தை, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இனிமே போக வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப மெடிசின் குடுப்பியா மாட்டியா? இல்ல அம்மாவை பார்த்ததுமே எல்லா வேலையும் மறந்துட்டியா? அத்தை மறக்கல. இதோ ஒரு நிமிஷம். அத்தை, உங்களுக்கு பிபி ரொம்ப அதிகமா இருக்கு. டாக்டர் 2 மாத்திரை எடுத்துக்க சொன்னாரு. இது எடுங்க. ரொம்ப மூளைய யூஸ் பண்ண தேவையில்லை அண்ணி. உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் உனக்கு அது நல்லதா இருக்காது. அம்மா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அத்தையோட உடம்பு மோசமாகிற மாதிரி நான் எதையும் செய்ய மாட்டேன். டாக்டர் சொன்ன மாதிரி தான் நான் மெடிசின்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். அத்தை, இதை சாப்பிடுங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும் மருமகளே. நீ எந்த ப்ரெஷர் டேப்லெட்ஸ் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் என்னோட ஸ்லீப்பிங் டேப்லெட், அதுவும் ஹெவி டோஸ். நீ இப்போ அன்னிக்கு எந்த மருந்து கொடுக்குறன்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ வரியா வழிக்கு அண்ணியோட ப்ரெஷர் டேப்லெட்ஸ் இப்போ என்கிட்ட தான் இருக்கு. அண்ணியோட ப்ரெஷர் டேப்லெட்ஸ் இப்போ என்கிட்ட தான் இருக்கு. அண்ணி, நான் இப்ப கிளம்புறேன். பூஜைக்கு நேரம் ஆகுது. படிச்சுட்டு நான் தூங்கிடுவேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்களை பார்க்கத்தான் வந்தேன். உங்களை பார்க்கலாம் நான் எனக்கு தூக்கமே வராது அண்ணி. நீங்க கவலைப்படாதீங்க டாக்கூர், நான் நல்லா இருக்கேன். நாளைக்கு காலையில இருந்து வீட்டு வேலைகளையும் நான் கவனிச்சுப்பேன். பார்க்கலாம் என்ன ஆகுது என்ன. அட, இது என்ன பேச்சு? நான் உடனே நல்லாகணும்னு உங்க மனசுல ஆசை இல்லையா? அட இல்ல நீ என்ன எப்படி பேசுறீங்க? நீங்க உடனே நல்லா ஆகி இந்த வீட்டை நீங்க பாத்துக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அட, நீங்க உடம்பு சரியில்லாம இருப்பீங்கன்னு கனவுல கூட யோசிச்சதே இல்ல. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போறேன். லைட் ஆஃப் பண்ணு, கண்ணை உறுத்துது. அப்புறம் கரண்ட் பில் வேற ஏறும். சரி அத்தை, ஆஃப் பண்றேன். அர்ஜுன் சாப்பாடு சாப்பிட்டானா இல்லையா? ஆமா, அவர் சூடா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. பெரிய அக்கா சாப்பாடு பரிமாறிட்டாங்க. இப்ப புரியுது எதுக்கு இவ்வளவு நேரமா அங்கே இருந்தேன்னு. வேலையை ஒழுங்கா செஞ்சிருப்பியா என்ன? இல்லத்த, நான் அக்காவுக்கு உதவி தான் செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க சமையலறையில இருந்தாங்க, நானும் அவங்க கூட தான் இருந்தேன். மேஸ் அக்கா சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இருந்தாங்க. நான் டேபிளுக்கு போவே இல்ல. பெரிய அக்கா தான் எல்லாருக்கும் ரொட்டி எடுத்து கொண்டு வந்தாங்க. கடவுளே, நீயும் உன்னோட வாய் இன்னைக்குமே அடங்காது. என் பசங்க சாப்பிட்டு முடிச்சிருந்தா போய் சத்தம் இல்லாம சாப்பிட்டு வா.
சீக்கிரமா வந்துரு. 15 நிமிஷத்துல வந்துடுற அத்தை. உங்களுக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு மருந்து கொடுக்கணும். நான் வந்து கொடுக்குறேன். போ, முதல்ல போ. சரி. இந்த பொண்ணு சும்மா இருக்கவே மாட்டா. ஓ, அது சரி அஹனா. அத்தியா உன்னை அனுப்புனாங்க. ஆமாக்கா, வீட்ல எல்லா பசங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கல்ல. இல்லாட்டி ரூம்லயே உட்காந்து லைட் போட்டு சாப்பிட்டு இருப்பேன். ஒருவேளை அதனாலதான் அனுப்பியிருப்பாங்க. ஆமா ஆனா இன்னைக்கு உன்னோட அம்மாவை பெரியம்மா ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்கல்ல. ஆமாக்கா, நான் தான் அம்மாவை இங்கே வராதீங்கன்னு சொல்லி இருந்தேன். ஆனா அம்மா எங்க என் பேச்ச கேக்குறாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. இது என்ன ஒரே படபடப்பா இருக்கு. அம்மாடி, இதய துடிப்பு ஏன் இப்படி ஃபாஸ்டா இருக்கு? அம்மாடி, திடீர்னு இது என்ன மாதிரியான ஒரு படபடப்பு? ஏற்கனவே ஹார்ட் வீக்கா இருக்கு. நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயமா இருக்கு. கொஞ்சம் படுக்கிறேன். மீதாக்கா, நீங்க ஏன் இங்கே வந்தீங்க? நாங்களே ரூமுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்போம்ல. இந்த வீட்ல அதெல்லாம் நடக்குன்னு உனக்கு தோணுதா ஹானா? இந்த வீட்ல யாருக்குமே ரூம்ல உட்காந்து சாப்பிட பெர்மிஷன் கிடையாது. அது பெரிய அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்றதால உனக்கு சாப்பிட பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதுவும் ஒருவேளை சாப்பாட்டுக்காக. பாத்தியா, மறுபடியும் எங்க கூடவே சாப்பிட அனுப்பிட்டாங்கல்ல. என்னத்தக்கா சொல்றது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, இப்ப நான் கிளம்புறேன். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அட, இவ்ளோ சீக்கிரமா சாப்பிட்டியா? இவ்ளோ போதுமா உனக்கு? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா? இல்லக்கா, பசி இல்ல. அப்புறம் அத்தை ரொம்ப நேரமா தனியா இருக்காங்க. நான் போகலைன்னா கோவப்படுவாங்க. இப்ப உட்கார்ந்தாலும் நிம்மதி இல்ல. தலை ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் படுத்து பாக்குறேன் அம்மாடி. அர்ஜுன், ஏய் பாருடா, எனக்கு என்னமோ பண்ணுது. மூச்சு வாங்குதுடா, கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி ஆஹானா, உன் அவர் என்ன சொன்னாரு? யாரு? யாருன்னா அர்ஜுன் அண்ணா தான், வேற யாரு? நான் வரும்போது அவர் ரூம் கதவு திறந்திருந்தது. ஒரு வாட்டி அவரை போய் பாக்குறியா? அக்கா, உங்க கொழுந்தனாருக்கு நான் அவர் பக்கத்துல இருக்கணும்னு விரும்பினார்னா அதுக்கு அவர் தான் ஏதாவது செய்யணும். நான் என் சைட்ல இருந்து எதுவும் செய்ய விரும்பல. நான் கிளம்புறேன். அத்தை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க.